अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद। பலோட கிருபையில தினந்தோறும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல மிகவும் கல்வி புரட்சியிலையும் ஆராய்ச்சிகளையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் சம்பந்தமா தொடர்ந்து ஒவ்வொரு நாளா பார்த்துட்டு வரோம். அதுல நேற்று யாரை பத்தி பார்த்திருந்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்குதா? நேற்று எந்த விஞ்ஞானி சம்பந்தமா பார்த்திருந்தோம்? யாரு? இப்னு மஸ்ஊத் அந்த இமாம் சம்பந்தமா என்ன செஞ்சிருந்தோம்? பார்த்திருந்தோம். இப்ப இன்னைக்கு யார் சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னா, முஹம்மது இப்னு அஹமது அல் பிரூனி அப்படிங்கிற இமாம் சம்பந்தமா தான் என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இமாம் 9வது நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க. 9வது நூற்றாண்டு எந்த காண்டம் தெரியுதா? நான் ஆரம்பத்துல முதல் நாளே சொல்லியிருந்தேன், இஸ்லாத்தினுடைய பொற்காலம் எந்தெந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்க சொல்றது, எந்த நூற்றாண்டு சொல்றாங்க? 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தை எப்படி சொல்றாங்க? கோல்டன் ஏஜ்னு சொல்றாங்க. இஸ்லாமிய பொற்காலங்கள் என்ன செய்யறாங்க? அந்த டயத்துலதான் என்ன செய்யறாங்க? இந்த இமாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வாழ்ந்துருக்கிறாங்க. இப்ப இவங்களை பல்வேறு விதமா என்ன செய்யறாங்கன்னா வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடறாங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் இண்டோலஜின்னு சொல்றாங்க. இந்தியா சம்பந்தமான விஷயங்களை, அதனுடைய மதங்களும் கலாச்சாரங்கள் இடங்கள் சம்பந்தமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதனால என்ன செய்யறாங்க? இது சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதத்தை ஒப்பிட்டு பார்க்கறதுனுடைய சம்மதத்தினுடைய தந்தைன்னு சொல்றாங்க. இவருடைய பணியே என்னது அப்படின்னா, நேற்று பார்த்திருந்தோம் இல்லையா, அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? வரலாற்று ஆசிரியர் என்ன செஞ்சிருந்தாங்க? மசூத் இமாம் உலகம் ஃபுல்லா போய் என்ன செஞ்சிருந்தாங்க? அங்க உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும் எழுதுறாங்க இல்லையா? அதே போன்ற பணியை தான் இந்த இமாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? செய்திருக்கிறாங்க. இது அல்லாம இவங்க எல்லா துறையிலுமே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பிரசித்தி பெற்றவங்களா இருக்கிறாங்க. மருத்துவம் துறை சார்ந்து அதுலயும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. புவியியல் சார்ந்த விஷயங்கள் அதுலயும் என்ன செஞ்சிருக்காங்க? புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. முக்கியமா இவங்களை எதை பற்றி சொல்றாங்க அப்படின்னா, கஜினி முகமது தெரியுமா நமக்கு? இந்தியாவுடைய படையெடுப்பு ஆரம்ப காலத்துல அரேபியர்ல இருந்து இந்தியாவை படையெடுத்த கஜினி முகமது கூட என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த இமாம் என்ன செஞ்சாங்கன்னா கூட வந்திருந்தான். இப்ப வந்த நேரத்துல இந்தியாவை பத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா, முழுமையான விஷயங்கள் என்ன செய்யறாங்கன்னா தகவல் எழுதுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா மதங்கள் சம்பந்தமாகவும் என்ன செய்யறாங்க? தகவல் எழுதுறாங்க. எல்லா மதங்கள் சம்பந்தமா எழுதுறாங்க. எழுதிட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எல்லா மதங்கள் சம்பந்தமாகவும் என்ன செஞ்சிருக்கிறேன்? தகவல் எழுதியிருக்கிறேன். இஸ்லாம் சம்பந்தமாகவும் என்ன செஞ்சிருக்கிறேன்? தகவல் எழுதியிருக்கேன். ஏன்னு தெரிஞ்சா, எல்லா மதத்தையும் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் இஸ்லாத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தான் இஸ்லாத்துக்கும் மற்றதுக்கும் என்ன செய்யும், என்ன வித்தியாசம் இருக்குதுங்கிற உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இந்த இமாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பல்வேறு விதமான கித்தாபுகள் என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. அது அல்லாம இவங்களோட முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, இவங்க செஞ்ச ஒரு ஆராய்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, ஜாமெண்ட்ரி இருக்கு இல்லையா, மேக்ஸ்ல ஒரு மதிப்பினுடைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ட்ரையாங்கிள் இல்லையா, அந்த முக்கோண ஷேப்ல போட்டு அளவு கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ஒரு ஃபார்மாலிட்டி ஆரம்பத்துல அதிகமான முறையில யூஸ் பண்ணி அது எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்த யார் தான்? இந்த இமாம் தான் குறிப்பிடுறாங்க. இவங்களோட முக்கியமான பணியாக எதை சொல்றாங்க அப்படின்னா, உதாரணமா இப்ப நம்ம இந்த இடத்த அளக்கிறதா இருந்தா எப்படி அளப்போம்? இந்த இடத்த அளக்கிறதா இருந்தா இடத்துக்கு தக்கன ஒரு டேப் இருக்கும். உடலை அளக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன செய்யுது? ஒரு தயாரமான டேப் இருக்குது. சரி, இப்ப இந்த ஊர் அளக்கிறதா இருந்தா எதை வச்சு அளக்க முடியும்? சென்னை முழுக்க அளக்கிறதா இருந்தா, தமிழ்நாடு முழுக்கிறதா அளக்கிறதா இருந்தா, ஒவ்வொரு நாட்டினுடைய சுற்றளவு பரப்பளவு நமக்கு சோசியல் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அது வகையில என்ன செய்வோம்? சீனாவுடைய நாட்டு சுற்றளவு டெய்லி ஆதிலுசா பேசலாம், அதனுடைய இடத்தினுடைய சுற்றளவு சொல்றாங்க இல்லையா, அதை என்ன செய்யணும்? அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. அதை ஆரம்பத்துல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த இமாம் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஆரம்பத்துல அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இடத்தினுடைய மலையின் உச்சியினுடைய அளவையும் கீழே நிலப்பரப்பினுடைய அளவையும் எடுத்துக்கொண்டு அதுல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா
அதனுடைய இடத்தினுடைய சுற்று அளவு என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி இந்த இமாம் என்ன செஞ்சிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு கட்டுரை என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இப்படி அந்த நேரத்துல பல்வேறு விதமான கட்டுரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. நம்ம விஞ்ஞானியோட லிஸ்ட்ல பார்த்திருப்போம், கலீலிய தெரியும் இல்லையா, அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்த ஆராய்ச்சிக்கு அவங்க பயன்படுத்தின ஒரு சில நூல் குறிப்புகளையும் இவர் எழுதின நூறு குறிப்பையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்காங்க. அப்படிங்கிற வரலாற்று ஆசை என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எப்படி நமக்கு முன்னோரு வாழ்ந்த இமாம்கள் எல்லாரும் எப்படி எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்களோ அதனை போன்று நாமும் தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.